நான்கு ரோட் சந்திப்பில் அதிமுக பிரமுகர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய கோரி மருத்துவமனையிலிருந்து கொண்டுவரப்பட்ட இறந்தவரின் உடலை வைத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சந்திரமோகனிடம் கேட்கலாம். சந்திரமோகன், விவரங்கள். வணக்கம் ஷாம். தற்போது காரைக்குடி தெய்வராயன் செட்டியார் வீதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் கவுன்சிலர் சண்முகமணி மற்றும் அவரது நண்பர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த ஆறுமுகம் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்பு மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இது தொடர்பாக தெற்கு காவல் நிலையத்தில் ஆறுமுகத்தின் பெற்றோர் கொடுத்த புகாரில் சந்தேக மரணம் என்று காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். தற்போது இதை கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்று கூறி ஆறுமுகத்தின் உடலை காரைக்குடியின் முக்கிய வீதியான இடையர் தெரு 4 ரோடு சந்திப்பில் வைத்து உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தற்போது காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஷியாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்திரமோகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.